Find your favorite scoop. ஸோ இன்னைக்கு நம்ம ஆம்பூருக்கு வந்திருக்கோம். வெற்றிகரமாக 5 கண்டுபிடித்து விட்டேன். உனக்கு பர்சனல் ஃபோன் இருக்கா? பெரிய ஆளு போலயே. பார்த்தீங்களா, தத்துவத்தோட முடிச்சிருக்காங்க இந்த கேம். அண்ணா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ எஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். நான் தான் உங்கள் சந்துரு. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னா ஆம்பூரில் தான் இருக்கோம். ஆம்பூரில் இது வந்துட்டு ஒரு செம்ம ரேஞ்சான ஏரியா. என்னென்னா இந்த இடமே வந்துட்டு ஃபுல்லாக கடைங்களாக இருக்கும். ஜெய்தூன் ஆரம்பித்து ஸ்டார் பிரியாணி அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹை பேக்ரவுண்ட் இன்னொரு கடையும் இருக்குது. இந்த கடையில் வந்துட்டு மில்லியன் டேஸ்ன்ட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்துட்டு நிறைய இடத்துல ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த டேட்டுக்கு ஆம்பூர் ஹை பேக் பிரான்ச்சில் ஒரு சூப்பரான ஈவெண்ட் நடத்துகிறாங்க. அந்த ஈவெண்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம். அவ்வளோ போயிட்டு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணலாமா? ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நிறைய ஈவெண்ட்டு, கேம்ஸு, கேக் கட்டிங் அது இதுன்னு நிறையா இருக்குது. ஒன்றா நம்ம ஃபாலோ பண்ணலாம். வாங்க போகலாம். ஹலோ வணக்கம். ஸோ நீங்கள் தான் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறீங்களா? Yeah, hello. Our team is organizing this event. We are from Million Dreams. We are a kids event engagement partner from Bangalore. So we are doing events for kids and happy and engaging activity for the kids actually. So இன்னைக்கு நம்ம ஆம்பூருக்கு வந்திருக்கோம். கிட்ஸ்க்கு வந்து கெலடோஸ்கோப் மேக்கிங் ஒர்க் ஷாப் இருக்கு, மினிட் டு வின் சேலஞ்ச், ட்ரெஷர் ஹண்ட், அப்புறம் ஆக்டிவிட்டி புக்லெட்ஸ் கூட. தென் அண்ட் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அவங்க பேரண்ட்ஸோட வந்தாங்கன்னா ஒரு ஃபன் ஹாப்பி வீக்கெண்டா இருக்கும் அவங்களுக்கு. உங்களோட இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணுவீங்களா? Yes. ஷூர். இதுக்கப்புறம் எப்பனா நடத்த வாய்ப்பு இருக்கா? Yeah, we will be coming. ஓகே. நாங்க ஆம்பூர்ல இருக்கிற மக்களை குஷிப்படுத்துவோம்னு இன்னைக்கு நம்ம ஆம்பூர் தேடி வந்திருக்காங்க. அதனால தான் இவங்களுக்கு தெரியும் நான் வந்திருக்கேன். உங்களுக்கு எடுத்து போறேன். வாங்க உள்ள போயிட்டு நிறைய கேம்ஸு அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்துட்டு மெயினாக என்ட்ரி ஃபீ ஒரு மேட்ரு. இங்கே நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது. வாங்க ஒன்று ஒன்றா போய் என்ஜாய் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்துட்டு இட்ஸ் டைம் டு டைவ் இன்டு வேர்ல்டு ஃபுல் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் கேம்ஸ் அண்ட் பிளேஃபுல் சேலஞ்சஸ். மெயினாக இது கிட்ஸுக்காக நடத்துகிறாங்க போல். அதனால் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக எழுதியிருக்காங்கப்பா. ஐயோ உள்ள செம்ம கூட்டமாக இருக்குது. நான் வெளியே என்னென்ன கேம் உள்ளே நடத்துகிறாங்கன்றதை உங்களுக்கு ஒன் டைம் சொல்லி காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கெலடோஸ்கோப் மேக்கிங். அந்த கெலடோஸ்கோப் கண்ணில் ஒரு மாதிரி பார்ப்பாங்களே அதெல்லாம் இருக்கும் உள்ள. அப்புறம் கெட் கூல் டேட்டோஸ், ஐஸ்கிரீம் டேட்டோஸ்லாம் குத்துவாங்க. அப்புறம் ஃபைண்ட் த ஃப்ளேவர் சேஞ்சஸ் எதோ போட்டிருக்காங்கப்பா. ஃப்ளேவர் சேலஞ்சஸ்ன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் கலெக்ட் எக்ஸைட்டிங் ஆக்டிவிட்டி புக்லெட்ஸ், கேக் கட்டிங் அண்ட் ஐஸ்கிரீம் டேஸ்டிங் சேலஞ்செலாம் இருக்குது. இன்றைக்கி போய் குட்டி பிடிக்கிறோம். அப்புறம் மஸ்ட் விசிட் ஃப்ராஸ்ட் ட்ரெஷர் கொஸ்டின் ஏதோ ஒன்று ட்ரெஷரண்ட் மாதிரி ஒன்று நடத்த போகிறாங்க. வாங்க எல்லாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிட போது. திஸ் இஸ் ஃபஸ்ட் டைம் ஆம்பூரில் நடத்துகிறாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சலோ உள்ள போகலாம். ஃபைண்ட் யுவர் ஃபேவரட் ஸ்கூப். இதில் வந்துட்டு மொத்தம் 5 டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்ஸ் இருக்குமா, நம்ம கண்டுபிடிக்கணுமா? வாங்க வாங்க வாங்க. அண்ணா இது யாருன்னா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி கொடுத்தா உங்களுக்கு என்ன ப்ரைஸு, என்ன ஐஸ்கிரீம் தருவீங்களா? ஆக்சுவலி அது கிட்ஸுக்காக வந்துட்டு வைக்கிறாங்க. நம்ம தான் இருக்கிறதுலே பெத்த பையன் இதில் ஆடுறது. ஒன்று வெற்றிகரமாக கண்டுபிடித்து விட்டேன். அடுத்து ஸ்ட்ராபெரியா, மேங்கோ, சாக்கோலேட்டுன்னு எங்கேயோ தென்படுது. அவ்வளோதானா? சூப்பர். இந்த மாதிரி பண்ணால் கிட்ஸுக்கு வந்துட்டு குதூகலம் ஆகிடும். அதுக்காக தான் நடத்துறீங்க இல்லையா? எஸ், தேங்க்யூ. நான் வெற்றிகரமாக 5 கண்டுபிடித்து விட்டேன். அடுத்து இங்கே வந்துட்டு கெலடோஸ்கோப் தெரியுதா? இது சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் ஆசினி விளையாடிட்டு இருப்பாங்களே அந்த ஒரு மேட்ரு. நல்லா இருக்கும். இது வந்துட்டு எல்லாருக்கும் வர கிட்ஸுக்கெல்லாம் தரீங்களாண்ணா? எல்லாருக்குமே சூப்பர். இது நல்லா இருக்கு. அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படிப்பு சம்மந்தமான கேமாக இருக்குது. அது நம்மளுக்கு செட்டே ஆகாது. ஸோ இங்கே யாரெல்லாம் கிட்ஸ் வராங்க அவங்களுக்கு ஒன்று தராங்க இந்த மாதிரி. அதனால் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் வணக்கம், உங்கள் பேர் என்ன? காஷிஃப். நீங்கள் எந்த ஊர்? ஆம்பூர். சேனல் பேரா பார்த்தீங்களா? சந்துருவி. உங்களுக்கு ஃபோன் இருக்கா? வீட்டில் இருக்கு. ஓ வீட்டில் இருக்கா? உனக்குனே பர்சனல் ஃபோன் இருக்கா? பெரிய ஆளு போலையே. பாய், என்ஜாய் பண்ணு. ஓகே, இந்த வயசில் ஃபோனுங்க ஏங்க என்னங்க இது? இருங்க, இங்கே ஒரே கோட்டமாக இருக்குது. இந்த கோட்டம் முடிட்டோம். இதுதான் வந்துட்டு நம்ம அவளோட எதிர்பார்த்துருந்த அந்த ஒரு ட்ரெஷர் அண்ட் கேம். இதில் வந்துட்டு ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே தெரியுதா
இதுதான் வந்துட்டு மொத்தம் 3 லெவல்ஸ் இருக்கும். இந்த 3 லெவல்ஸை நம்ம வின் பண்ணிட்டா மேலே இருக்கிற ட்ரெஷரை நம்ம எடுத்துக்கலாம். இவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதணுமா இதில், அதை பொறுத்து நம்ம அதில் ஸ்டெப்ஸில் மூவ் ஆகிறோமா, மூவ் ஆகிட்டு அந்த தங்கத்தை எடுக்கிறோமா இல்லைன்றதான் கேம். First, find how many milkshakes are there. ஓ அப்படி கேட்பீங்களா? 1 2 3 4 ஓகே. Now, can you find how many suns are there? Suns. All right. Now, can you find how many ice creams are there? It's all types of ice creams. So now you have got all your answers right for level 1. Yes. Now we'll move to level 2. ஓகே. நம்ம வேலைக்கு போகிறப்பெல்லாம் லாஜிக்கல் ரீசனிங் ஒன்று வைப்பாங்கல்ல, அதுதான் இது. இந்த எச் இருக்கான், எச் வந்துட்டு இங்கே ஒரு வீலும் கொடுத்துட்றாங்க. இந்த ஸ்டாரை வந்துட்டு அப்படியே சைன் எச் டைரி போனோன்னா இங்கே ஒரு கொஷின் மார்க் இருக்கும். அந்த கொஷின் மார்க்கில் என்ன லெட்டர் இருக்கோ அதை இங்கே எழுதணும். அதை தான் நம்ம வந்துட்டு வரிசையாக பண்ண போகிறோம். ஓகே எஸ் வாங்க ஃபஸ்ட்டு எச். Try to figure out what this is using the mirror. This one? Yeah. ஓகே. ஆக்சுவலி நான் பெரிய பையன்ற காரணத்தினால் எனக்கு இது பார்த்தாலே ஒரு ஐடியா இருக்குது. பட் கிட்ஸுக்கெலாம் நடக்கிறதுனால அவங்க கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய நேரம், ஐ மீன் சிந்திக்கிற காலம் அதுக்காக அது வந்துட்டு இப்படி கண்டுபிடிக்கலாம். ஓகே. What's the answer? Level 1. Level 1, right? So level 1 is your hint for level 3. Okay. So we'll keep this back. Now go back to your answer card. Level 1. Yeah. What is there in level 1? 4 3 5 2. Okay. What are those numbers? Numbers. Right? Numbers. Random numbers. Okay. Okay. And what is there in level 3? Which sign is that? Okay, I have to plus. Yes. So add all Addition. those numbers. 14. Okay. Can you write that here? All right. So you have calculated wrong. Okay. Actually, just kidding. You calculated right. Mm-hmm. But then the final step is Okay. you combine level 1 and level 3. 5. Yes. So 5 is your treasure. So your treasure is The world is brighter when you help others. Oh Yes. my god. பார்த்தீங்களா, தத்துவத்தோடு முடிச்சிருக்காங்க இந்த கேமு. அவ்வளோதான் முடிஞ்சு. அங்கே வந்துட்டு டேட்டோ நம்ம வெற்றிகரமாக எல்லா கேமையும் விளையாடி முடித்து விட்டோம். அண்ட் இப்போ நம்ம வந்துட்டு ஜாலியாக ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ ஆக்சுவலி மெயின் மோட்டிவ் என்னன்னா கிட்ஸை என்ஜாய் பண்ணுறது தான் எங்களோட மெயின் மோட்டிவே போல மில்லியன் ஸ்ட்ரீம்ஸ். நியூ சேனல் வச்சுட்டு இருக்கியா? என்ன சேனல்? ஜானேஷ் புவன் அஃபிஷியல். இதுதான் வந்துட்டு தம்பியோடைய சேனல். எல்லாம் பார்த்து பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு எனக்கே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறாங்க. நீ சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. அண்ணா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த பெஸ்ட் நியூ சேனலா? என்னடா ஆரம்பிச்சு சாப்பிட்டு இருக்கிற மாதிரி சொல்றாங்க. உன் சேனல் பேரு? கீதா அசோக். அப்படியா? சூப்பர். எஸ், இவருடைய சேனலுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்கப்பா, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகேங்களா? உங்கள் பேர்? நீங்களா? அப்படியா? ஏன்னா எல்லாம் டோக்கன் காட்டுற மாதிரி காமிக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி தேட்டருக்கெல்லாம் போனால் இந்த மாதிரி டிக்கெட் காம்போல கியூஆர் கார்டு அந்த மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. லைனாக உங்கள் சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். எனக்கு இந்த vlog ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறைவான vlog-ஆக இருக்குது. நான் வந்துட்டு லைக் என்னன்னு தெரியல, கிட்ஸ்லாம் பார்த்தோன்னே குதூகலம் ஆகிட்டேன். அவங்களாம் ஃபுல் என்தூசியாஸ்டிக்காக இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க. அவங்களாம் வராங்க வந்துட்டு நான் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நான் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு சொல்லும்போது அப்படியே மன நிறைவாக இருக்குது. அப்படியே ஜில்லு குழுன்னு ஐஸ்கிரீம் அப்படியே எடுத்து வாயில் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஐஸ்கிரீம் போடாமலே கிடைக்குது. அல்டிமேட்டாக சொர்க்கத்தை பார்த்தோம். அதான் வரும்போது செம்ம வெயில் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி சில்லுன்னு ஐஸ்கிரீம் அப்படியே வயிற்றுல ஜம்முன்னு இறங்கும்போது ஸோ எஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சூப்பராக என்ஜாய் பண்ணிங்களா? இங்கே இருக்கிற கிட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸில். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்துட்டு மில்லியன் ட்ரீம்ஸ் கூட சூப்பராக கொலாபரேட் பண்ணி இந்த வீடியோவை நம்ம கொலாபரேஷன் கிடையாது, நானாக தான் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டோம் அப்படிலாம் கேட்டு நம்ம தான் ஃபுல் எஃபர்ட் போட்டோம். அண்ட் அவங்கள வந்துட்டு எந்த ஒரு எசிடேட்டுமே பண்ணாமல் சூப்பராக கோஆப்ரேட் பண்ணி ஆம்பூர் ஐபேக்கும் சூப்பராக கோஆப்ரேட் பண்ணி இந்த வீடியோவை சூப்பர் டூப்பராக நம்மளுக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு, அது எல்லாமே வீடியோ ஒரு படி மேலே இங்கே இருக்கிற கிட்ஸ் எல்லாம் சூப்பராக நம்ம கூட என்ஜாய் பண்ணி வீடியோலலாம் பேசி ரொம்ப வந்துட்டு மனசை நிறைவாக்கி விட்டாங்க. அதனால் வந்துட்டு அவங்களுக்கு இன்னும் ஏகப்பட்ட நன்றிகளை சொல்லி இந்த வீடியோவை எப்படி இருந்தாலும் சரி இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருக்கீங்களே, அதனால் உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ நன்றி சொன்னாலும் போதாது. பட் இருந்தாலுமே கோடி நன்றிகள் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. இதே மாதிரி நம்ம சேனல் வந்துட்டு நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது.
அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த சைடு சென்னை டு பெங்களூர் டு சென்னை, ஆம்பூர் டு சென்னை, சென்னை டு ஆம்பூர் இந்த மாதிரி போகிறவங்களா இருந்தீங்கன்னா, இந்த NHல அப்படியே அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் கமர்ஷியல் ஐஸ்கிரீம் பிரேக் இருக்குன்னா இங்கே ஆம்பூர் ஐபேக்கில் எடுத்து இந்த கடையும் இங்கே இருக்கிற லோக்கல் அதர் கடையும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே இன்னும் பக்கத்துலேயே சூப்பரான பிரியாணி கடைலாம் இருக்குது. பிரியாணி சாப்பிட்டு அப்படியே டெசர்ட்டுக்கு வந்து இங்கே ஐஸ்கிரீமை சாப்பிட்டு ஜாலியாக உங்களுடைய ட்ராவலை தொடருங்க. அதை தான் நான் சொல்லிக்கிறேன். நான் வேறு ஒரு வீடியோவில் இருந்து உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும்